இரவு வணக்கம். மாலை நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இரவு வணக்கம் சொல்கிறேன். இது இப்போ தான் வாங்கினேன், ஒரு வாரம் கூட ஆகலை. இது என்னன்னா கண்ணை மூடி மூடி கொஞ்சம் திறக்குது. கண் வழியா என்னன்னு தெரியலை. கண்ணில் கொஞ்சம் சார்ஜாராக ஊற்றுது தெரியுது. அதே மாதிரி இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் நினைக்கிறேன். ஃபீமேல் வாங்கினா பட் மேலே போச்சு. கொடுக்க மனசு சொல்ல நல்லா கலராக இருக்குது. இந்த கலரில் என்கிட்ட இல்லை. ஏன்னா கொஞ்சம் கண் வழியா என்னன்னு தெரில. ஆனால் காலையில் வச்சு தண்ணி குடிக்கல, என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் தொட்டி அடிக்கிட்ட கொண்டு போகிறேன். காலையில் வச்சு தண்ணி குடிக்கல. சரியா, நான் தொட்டி கொண்டு போகிறேன். என்னென்னு தெரில, அது ஹீட்டானு. ஏன்னா ஒரு நேரம் நம்ம திறந்து விட்றது, அதனால் ஹீட்டானு தெரில. இற எடுக்குது, ஆனால் கொஞ்சம் தண்ணி குடிக்கலை. கண் கொஞ்சம் சார்ஜராக வடியுது. அதான் என்னென்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு இது. ஸோ அதான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி நினச்சி விட்டுலான்னு ஒரு பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு இந்த கலரில் என்கிட்ட இல்லை. பாக்கி எல்லா கலரில் இருக்குது. நிறைய சேல்ஸ் பண்ணிட்டு நிறைய சுக்கால போச்சு. இந்த கலரில் என்கிட்ட இல்லை. ஸோ அதான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலான்னு உங்கள்கிட்ட தண்ணி நினச்சிருந்தேன். கண்ணில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற கண் வலி, இதுக்கு கண் வலி வந்துச்சு. மருந்து கொடுத்து சரியாயிருச்சு. சரிங்களா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கொடுக்கல, என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தா மருந்து கொடுத்து கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுத்துட்டா, அதனால் சரியாயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் இந்த சிவப்பு அதுக்கு பூரா நேச்சராக பிடித்தனா இல்லை கண் வழியானு தெரில. தண்ணியை குடிக்கலை, அதனால் கொஞ்சம் தண்ணி காமிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதை இப்போ விட்டுட்டோம். கொஞ்சம் தண்ணி நினச்சி விட்டுருக்கோம். பார்ப்போம் அது என்ன இதில் இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். தண்ணி கழிச்சு விட்டால் கொஞ்சம் அந்த தெளிவாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் நேற்று கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு கண் வலி சொன்னேன், நேற்று கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. முக்கால்வாசி புறாக்களுக்கு கண் வலி வந்துருச்சு. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. முக்கால்வாசி இது பெட் ஷாப்பில் வாங்கினது. அதான் நான் சொல்கிறேன், முக்கால்வாசி புறாக்களுக்கு கண் வலி. அதனால் நிறைய பேருக்கு நான் கேட்டால் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அது ஒன்றும் இல்லை. சீக்குள்ள புறாலாம் கொடுக்க மாட்டோம். உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கிற புறா தான் கொடுக்க முடியும். சீக்குள்ள புறா கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண் வலி வந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது கண் வலி வந்து க்யூர் ஆகிடுச்சு. இதுக்கு புதுசாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெட்டுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில, இது மாதிரி பரவாயில்லை. அதான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு பார்த்தேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த புறா இருக்குல்ல, ஒரு ஜோடியை காணும். ஒன்று தான் நிற்கிது. நான் கூட சொன்னேன் 250 சொல்லிட்டு நிறைய சேல்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். ஒரு பீஸ் தான் நிற்கிது, ஒரு பீஸை காணும். அதான் இங்கே நிற்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே போச்சுன்னு தெரில, இதுக்கு கீழே இருக்கான்னு தெரியல. இதுக்கு கீழே இல்லை, எங்கே போச்சுன்னு தெரில. இல்லை, இது வந்து வேறு புறா அரைய மாதிரி இருக்கும். சேல்ஸ் வீடியோ கூட போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. இது ஜோடி 250 சொல்லி போட்டிருந்தேன். யாரும் கேட்கல. எனக்கு கால் வருது, ஆனால் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க. அரியலூர், மன்னார்குடி, அதுலேருந்து கால் பண்ணுறாங்க. நம்ம தஞ்சை மாவட்டம். சரியா, தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பக்கம். இந்த சைடில் பட்டுக்கோட்டை, அதெல்லாம் மட்டும் இந்த சைடில் கால் பண்ணாமல் பரவாயில்ல. எல்லாம் 8 கால் பண்ணுது. இப்போ என்னென்னா ஒரு ஜோடியை காணும். ஒரு ஜோடி வச்சுருந்தா ஜோடி பீஸை காணும். எங்கே போச்சோ தெரில. பெரிய டெய்லி இதோ வேலையாக போச்சு நம்மளுக்கு. இது எதிர்க்கான்னு பார்ப்போம். கீழே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கூண்டுக்கு கீழேயும் பார்த்தாச்சு. கூண்டுக்கு மீதும் கண் வலி க்யூர் ஆகிடுச்சு. இதுக்கு கண் வலி மருந்து போட்டு க்யூர் ஆகிடுச்சு. பாக்கி இதுக்கு வந்து புதுசாக வந்துருக்கு. இதனால கண்ணை மூடி திறக்குது பாருங்கள். இங்கே தெரியுதா? இங்கே கண்ணை மூடுது, சரிதா? என்னன்னே தெரில. கண்ணை மூடிருங்க. கூண்டு திறந்து நம்பிடுறவங்களுக்கு இங்கே கண்ணை மூடுது, அப்புறம் திறக்குது, மூடுது, அப்புறம் திறக்குது. என்ன நோயின்னு தெரில. இதெல்லாம் நல்லா நிற்கிது, ஆக்டிவாக நிற்கிது. பட் இது வந்து மேலு தான். கண்ணை மூடி திறக்கிறது தான் பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு புறா மிஸ்ஸிங்கு. ஜோடி புறா போட்டிருந்தேன், ஒரு புறா காணும் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே போச்சு தெரில. புது புறா அது. ஆனால் சேல்ஸ் பண்ணிடலான்னு பார்த்தோம்னா சேல்ஸே பண்ண முடியல. எங்கே போச்சு தெரில. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புதருக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் மண்டு கிடக்கான்னு தெரியல. இன்னும் இந்த ஏரியா பூனை வர ஏரியா கண்டிப்பாக பிடிச்சி தின்னுட்டு போயிடும். எங்கே போச்சுன்னே தெரியலை. ஆனால் ஒவ்வொரு இடமா சல்லடை போட்டு தேடியாச்சு. தொட்டி அடி, கிட்டி அடி, புதர் மண்டு ஆச்சு. எங்கே போச்சுன்னே தெரியல. இதுக்குள்ளதும் கிடைக்கா இல்லையே. இப்போ தான் வந்துச்சு, எந்த இடத்துல போணுச்சுன்னு தெரியல. பூனை கொஞ்சம் ஏரியா நல்லா, இந்த ஏரியானா பூனை வர ஏரியா. பூனை பிடிச்சிட்டு இருக்கிற, அதனால் பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு பீஸ் தான் நிற்கிது, ஒரு பீஸை காணும். எனக்கு தான் நட்டம். இப்போல்லாம் வாங்கி பெருசாக ஒன்று சம்பாதிக்கிறேன். எனக்கு தான் நட்டம். பாருங்க, கீழே அடித்து பார்த்தீங்கன்னா கூண்டு கீழேயும் காணுமே. எங்கே போச்சுன்னே தெரியல. இது எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு பேர் கரெக்டாக நிற்கிது. அந்த சிங்கிள் பீஸை மட்டும் காணும். அதான் சொன்னேன், ஒரு ஃபீமேலாக மேலே அதை காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.